நார்மல் மேனா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்பது, அதுல அவங்க எதிர்பார்த்தது மாதிரி ஒன்று நடக்கவில்லை. எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குன்னு. ஆனா ஒரு பிரச்சனையின் போது அந்த கூட்டம் அவனை கைவிரித்து விட்டால் அவன் விரக்திக்கு போயிடுவான். ஆனால் ஆன்மீக ரீதியாக தன்னம்பிக்கையில வளர்ந்து வரக்கூடியவனுக்கு உண்மையிலே வெளியில இருக்கக்கூடிய எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. அவனுக்கு அவனே தலைவராக, அவனுக்கு அவனே ஒரு ராஜாவாக இருப்பான். அவனுடைய உள்ளுணர்வின் அடிப்படையில இயங்குவான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீக பாதையில, தியான பாதையில, யோக பாதையில இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக வருமா, வளருமா? நார்மலா ஒரு மெட்டீரியல் லைஃப்ல ஆசபாசங்களோட, பொருளாதார தேடல்ல, மத அடிப்படையில ஒருவன் பயணிக்கும் போது அவனுடைய தன்னம்பிக்கை என்பது வேறு விதமாக இருக்கும். யோக பாதையில தொடர்ந்து தியானம், யோகம் எல்லாம் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு வேறு ஒரு விதமான தன்னம்பிக்கை இருக்கும். நார்மல் மேனுக்கான தன்னம்பிக்கை என்பது, எனக்கு இவர்களெல்லாம் இருக்கிறார்கள், எனக்கு பின்னாடி ஒரு பெரிய மதம் இருக்கிறது, எனக்கு பின்பு என்னுடைய கல்வி அறிவு இருக்கிறது, எனக்கு பின்பு ஒரு பெரிய ஜாதி பலம் இருக்கிறது, எனக்கு அது ஒரு வகையான உளவியல் ரீதியான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து அவன் அதுக்கேத்தாப்புல செயல்படுவான். ஆனா ஆன்மீகத்தன்மையில ஆழ்ந்த அமைதியில இருந்து தன் உணர்வு பெற்ற ஒரு மனிதன், அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு சப்போர்ட்டும் தேவையில்லை. அவனுடைய ஆன்ம பலமே அவனுடைய தன்னம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் செயல்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி பயணிக்கக்கூடியவனாக இருப்பான். இவனுடைய தன்னம்பிக்கை வேறு விதமாக இருக்கும், அவர்களுடைய தன்னம்பிக்கை வேறு விதமாக இருக்கும். ஸோ இவர்களுக்கு இப்போ நார்மல் மேனா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்பது, அதுல அவங்க எதிர்பார்த்தது மாதிரி ஒன்று நடக்கவில்லை, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குன்னு. ஆனா ஒரு பிரச்சனையின் போது அந்த கூட்டம் அவனை கைவிரித்து விட்டால் அவன் விரக்திக்கு போயிடுவான். ஆனால் ஆன்மீக ரீதியாக தன்னம்பிக்கையில வளர்ந்து வரக்கூடியவனுக்கு உண்மையிலே வெளியில இருக்கக்கூடிய எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. அவனுக்கு அவனே தலைவராக, அவனுக்கு அவனே ஒரு ராஜாவாக இருப்பான். அவனுடைய உள்ளுணர்வின் அடிப்படையில இயங்குவான். மனதின் அடிப்படையில இயங்குவான். மனம்தான் குழப்பத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் அவன் மனதை பின்பற்றாமல் உணர்வை பின்பற்றி நடப்பான். அந்த உணர்வை பின்பற்றி நடக்கிறதுனால அவனுடைய உணர்வுகள் எப்போதும் அமைதி தன்மையில இருக்கிறதுனால அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை என்பது அதீத பலமுடையதாக இருக்கும். மற்றவர்கள் அவனை போற்றினாலும் தூற்றினாலும் சமமான நிலையில அவன் இருக்க பழக்குவான். ஸோ அவன் ஒரு குட்டி தோல்வி நடந்தா கூட அவன் துவண்டு விட மாட்டான். ஒரு ஆன்மீக நம்பிக்கையில இருக்கிறவனுக்கு தோல்வி என்பது அது ஒரு பெருசா தெரியாது. இப்போ உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு 50,000 ரூபாய் பணம் கேட்கிறார் என்றால், ஒரு ஆன்மீக தன்மையில இருக்கக்கூடியவன் தன்னிடம் உபரியாக ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னா, அந்த 50,000 ரூபாயை அவன் என்ன செய்வான்னா தைரியமா கொடுப்பான். அது திருப்பி வராதுன்னு தெரிந்தாலும் கூட உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த மனநிலையில கொடுப்பான். அந்த பணம் தர்றவன் ஏமாற்றினாலும் கூட ஏமாற்றத்தை குறித்து எந்த கவலையும் கொள்வது. ஏன்னா இவனுடைய நோக்கம் உதவி செய்தல். அவன் ஏமாற்றுகிறான் என்றால் அது அவனுடைய பிரச்சனையாக பார்ப்பான். ஸோ எந்த விதமான ஒரு வகையான பெயின், சின்ன 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 பிரச்சனைகளில் நம்ம தோல்வியை அடைந்தாலும் கூட அந்த தோல்விகளை பெரிதாக கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லக்கூடிய ஒரு மனநிலை ஆன்மீக தன்மையில. இன்னைக்கு நிறைய பேர் ஆன்மீகத்துல இருக்கிறான். எல்லாரும் இந்த ஆன்மீகவாதியாலும் கிடையாது. உண்மையிலேயே ஆன்மீகம் பண்றவங்க, உண்மையிலேயே ஆழ்ந்த அமைதியை சொந்தமாக அனுபவிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். எல்லாரும் இப்ப நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பீங்க, பொதுமக்கள் எல்லாருமே கேட்பாங்க, இவன் என்னவா தியானம் பண்றான், யோகம்லாம் பண்றான், ஆனா இவன் இப்படி இருக்கிறானா அவன் சரியா பண்ணவில்லை. நீங்கள் உண்மையிலே பண்ணக்கூடிய நபர்களை சந்திக்கவில்லை என்ற ஒரு கருத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த தோல்விகள்லாம் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. எந்த வேலையுமே ரொம்ப இன்வால்வ்மெண்டோட அதை அனுபவித்து ஃபீல் பண்ணி செய்வோம். ஒரு சாதாரண நடப்பதாக, பேசுவதாக, உரையாடுவதாக, உண்பதாக இருந்தால் ஒரு உயிரோட்டமாக இருக்கும். ஒரு உயிரோட்டமான தன்மையில இருந்து கொண்டு அனைத்து வேலைகளையும் நல்லா என்ஜாய் பண்ணி அதுல முழு அக்கறையோட, ஒரு உயிர் துடிப்போட, ஒரு ஒரு உணர்வோட இருக்கும் அந்த வேலைகள். அதே மாதிரி எந்த வேலைகளிலும் முழுமையைப்படுத்துதல் என்பதும் இருக்கும். அந்த ஆன்மீகவாதிகளுடைய தன்னம்பிக்கையில இருக்கும். எல்லா வேலையுமே முழுமையாக செய்தல், முழுமையாக முடித்தல். ஸோ சின்ன சின்ன தோல்விகளுக்கு துவண்டு விடாமல் அதை எதிர்கொண்டு கடந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை, எல்லா வேலைகளையும் முழு ஈடுபாட்டோட அவனுடைய முழு உயிரோட்டமா செய்யக்கூடிய தன்மை, அதன் பிறகு முழுமைப்படுத்துதல், எல்லா வேலையும் ஃபுல்ஃபில்மெண்டா செய்தல். ஏன்னா அவனுடைய மனம் நிறைவாக இருக்கிறது.
அவனுடைய மனம் எந்த விதமான எல்லையும் இல்லாமல் நிறை மனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் உயிரோட்டமாக முழு நிறைவுடன் இருக்கக்கூடிய தன்மை. இந்த 3 தன்மைகளும் ஒரு ஆன்மீகவாதிகளினுடைய தன்னம்பிக்கையாக இருக்கும். அவர்கள் தனக்குள் எந்த குழப்பமும் இல்லாத காரணத்தினால் வெளியிலும் எதையும் குழப்பிக் கொள்ள மாட்டார்கள். இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால், நீங்கள் ஆன்மீகம் தியானம் பண்ற அப்படி லேசா அதுல அமைப்புல ஏதோ ஒரு அமைப்புல போய் தியானம் பண்றேன்னு சொல்ற எல்லாருமே ஆன்மீகவாதிகள் அல்ல. கூட்டத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய அனைவரும் ஆன்மீகவாதிகள் அல்ல. தன்னைத்தான் யார் உணர்கிறார்களோ உணர்ந்த பிறகுதான் ஆன்மீகவாதி. நம்ம போய் ஒரு லாயருக்கு படிக்கும் போது படிப்பு சேர்ந்தவன லாயர் கிடையாது. படிப்பு முடித்து அவன் அதை சக்சஸ் பண்ணி மக்களுக்கு பெருமளவு சேவை செய்ய வராங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் லாயர். அதே போலதான் ஆன்மீகவாதி ஆன்மீகத்துறையில இருக்கிறதுனால ஒருத்தன் ஆன்மீகவாதியா ஆக முடியாது. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.